வணக்கம். நான் ஆசிரியர் பி. அம்பிகை பாகன் பேசுகின்றேன். 2026 2027 ஆகிய வருடங்களில் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான என்னுடைய கற்பித்தல் ஒழுங்குமுறை பற்றி தகவல்களை தருவதற்காக இக்காணொலியை வெளியிடுகின்றேன். கல்வி என்பது ஒரு அளப்பரும் சேவை. கல்வியை விட மிக முக்கியமானது ஒழுக்கம். கல்வி கற்பது மாத்திரம் எங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கம் மிக முக்கியமானதாக, ஒழுக்கம் சார்ந்த கல்வி கற்க வேண்டும் என்ற கருத்துடையவன் நான். அந்த வகையில் மாணவர்களுக்கு தினசரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இனி அடுத்த கட்ட வகுப்பு 2025 அக்டோபர் 1 தினசரி காலை 5:30 6 மணி வரை கற்பிக்கப்படும். ஆனால் இலவச கற்பித்தலை நிறுத்திவிட்டேன். அதே போல் சூம் வகுப்புகளில் கற்பிப்பதை காணொலிகளாக யூடியூப்பில் பதிவேற்றம் செய்வதையும் நிறுத்திவிட்டேன். காரணம் என்னென்றால், இலவச கற்பித்தலை மதிப்பது கிடையாது. சூம் வகுப்பில் கற்பிப்பதை அவ்வப்போது யூடியூப் சேனலில் போடுவதை பார்ப்பதும் கிடையாது. அப்போ 3 வருடமாக நான் 3000க்கும் மேற்பட்ட காணொலிகள் கல்வி சார்பாக வெளியிட்டிருக்கின்றேன். அவை உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படுற போது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இனிவரும் காலங்களில், அதாவது 2026-27 செய்ய உள்ள பரீட்சை செய்ய உள்ள பிள்ளைகளுக்கு என்னுடைய சூம் வகுப்புகள் கற்பிப்பவை காணொலிகளாக வெளியிட மாட்டேன். ஆயினும் வாராந்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த கற்பித்தவற்றின் காரசாரத்தை பெற்றோர்கள் புரிந்து பிள்ளைகளுக்கு போதிக்கும் வகையில் சில கருத்துக்களை பதிவேற்றம் செய்வேன். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். இனிவரும் காலங்களில் என்னுடைய யூடியூப் சேனலில், டீச்சர் பி. அம்பிகை பாகன் என்னும் யூடியூப் சேனலில் வாரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாத்திரம் அந்த வாரத்தில் சூம் வகுப்பில் கற்பித்த விடயங்களில் சுருக்கமாகவும் ஓரளவு தெளிவாக, அதாவது பெற்றோருக்கு புரிகிற வகையிலும் அதில் எடுத்துக்கூறி அந்த பிள்ளைகளை வழிநடத்த உதவி செய்வேன். மற்றபடி நேரடியாக வகுப்பில் பங்கு பெற்ற விரும்புபவர்கள் மாதாந்த கட்டணமாக 1000 முதற்கட்ட அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதத்துக்கு 3000 அடுத்த கட்டம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 4000 ஏப்ரலுக்கு பிறகு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் என்கின்ற 4 மாதத்துக்கும் 4000 அவ்வப்போது ஒரே தடவையில் கட்டணம் செலுத்த வேண்டும். வகுப்பில் பங்கு பெற்றவர்கள் அவர்களுடைய படம், அதாவது நீங்கள் ஃபோன் கேமராவில் எடுத்து வாட்ஸ்அப்பூடாக அனுப்பலாம். அந்த படமும் அத்தோடு வகுப்பில் எந்த நேரமும் வீடியோவில் காட்சி அளிக்கக்கூடியதும், கேட்குற கேள்விகளுக்கு விட சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாகவும் ஓரளவு கட்சித்தனம் உள்ள பிள்ளைகளையும் அதில் ஈடுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அந்த எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்படும். கடந்த வருடம் 2025 ஒரு பிள்ளை, அரோனிகா என்கின்ற பிள்ளை, இலங்கையின் 2வது மட்டத்தில் 189 புள்ளிகளை பெற்று பரீட்சையில் பெறுபவர்கள் பெற்றதை அறிவீர்கள். அந்த பிள்ளை கொஞ்ச நெஞ்ச காலமல்ல, 4 வருடங்கள், அதாவது தரம் 2 படிக்கின்ற போதே தரம் 3 என்னுடைய வகுப்புகளில் நுழைந்தது. அதிலிருந்து 4 வருடங்களாக கற்றுத்தான் 5ஆம் ஆண்டு பரீட்சையை செய்து, அந்த பிள்ளை ஏற்கனவே இயற்கையாகவே நுண்ணறிவு இருக்கின்ற பிள்ளை என்பதனால், என்னடா இதில் இயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு என்பது 2 பகுதியாக இருக்கின்றது. இயற்கையாக அறிவு இருப்பது தானாக சுயமாக அறிவு இருக்கும். அதை கொஞ்சம் மெருகேற்றிவிட்டால் பிள்ளை புரிந்து கொள்ளும். கொஞ்சம் செயற்கை அறிவு என்பது கூடுதலாக பயிற்சி அளித்து அந்த பிள்ளைகளை அந்த பரீட்சைக்கு தயார்படுத்த வேண்டும். அந்த பிள்ளையை பொறுத்தவரை இயற்கை நுண்ணறிவு அதிகம் இருந்தபடியால் மிகப்பெரிய புள்ளிகளை பெற்று இலங்கையின் 2ஆம் கட்ட இடத்தில் இருக்கின்றது. அது ஒரு வைத்தியரின், அதாவது எலும்பு முறிவு சார்ந்த சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவரின் மற்ற தாய் பேராசிரியராக இருக்கின்றார். அப்படி கல்வி புலம் உள்ளவர்களின் பிள்ளைகள்
கல்வி புலம் உள்ளவர்களின் பிள்ளைகள் தான் சிறந்த பெறுபேறு பெற வேண்டும் என்றில்லை. கல்வியிலே ஆர்வம் உள்ள பெற்றோரின் பிள்ளைகள் அனைவரும் சிறந்த ஆர்வம் பெற முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்பொழுது இந்த காணொலியிலே அந்த பிள்ளையின் கருத்துக்களையும் நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன். அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியிலே இருந்து வகுப்புகளில் பங்கு பெற்ற விரும்புபவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு வங்கி கணக்கு இலக்கத்தை பெற்று முதல் அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கான கட்டணங்களை செலுத்தி வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். நிச்சயமாக வகுப்பில் மாணவர் எண்ணிக்கை மிக குறைந்த அளவிலே பேணப்படும் என்பது நிச்சயமானது. ஏனென்றால் ஒரு எல்லைக்கு மேலே நான் மாணவர்களை வைத்திருக்க மாட்டேன். வைத்து பராமரிக்கிறது, அதாவது அவர்களை கல்வியில் வழிநடத்துவது கஷ்டமாக இருக்கும். அப்போ அதற்காக தங்களை இணையுமாறு கேட்டுக்கொண்டோ இப்பொழுது அந்த பிள்ளை இந்த காணொலியை போட்டுவிட்டு மீண்டும் நான் என்னுடைய சில கருத்துக்களை உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றேன். நன்றி. அடுத்ததாக அரோனிகாவை தன்னுடைய கருத்துக்களை இதில் பகிரும்படி கேட்கிறேன். அரோனிகா கதையுங்கோ, பிறகு அம்மா அப்பா விரும்பினா கதை கேட்டோம். குட் மார்னிங் சார். நான் சிறு வயதிலிருந்தே சாரோட கல்வியை தொடர்ந்த நான் அவர் என்ன அன்பாவும் கண்டிப்பாவும் என்ன வழி நடத்தி இருக்கிறார். என்ன அன்பு ஆசானுக்கு என்ற மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவித்துக் கொள்றேன். உங்களுடைய வழிநடத்தல் என்ன இந்த சிறந்த நிலையை அடைய வச்சது சார். அதுக்காக உங்களுக்கு நன்றிகள். தேங்க்யூ சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையாக பேசினீங்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ள சோர்டன் ஸ்வீட்டாக விடயத்தை சொன்னீர்கள். உங்கள் அம்மா அப்பா ஏதாவது சொல்ல விரும்புகிறோமா இருந்தா அவை இருக்கா கொடுங்க, சொல்லுங்க. குட் மார்னிங் சார். நான் தாயார். உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், 2 பேரும் நேர்முகத்துல தொடர்பு கொள்ளாட்டியும் ஆனால் எப்போதும் கிழமைக்கு ஒரு தடவையாவது உங்களோட தொலைபேசியில தொடர்பு கொள்ளுவன். இந்த பிள்ளைய சரியா வழி நடத்தினதுக்கு முக்கிய பங்கு என்னை விட நீங்க தான் சார் இருக்கிறீங்க. சில விஷயங்கள் உங்களை கொண்டுதான் செய்விச்சு திருத்தினது. பிள்ளையுடைய கற்றல் செயற்பாடுகள் மட்டுமல்ல, பிள்ளையுடைய எல்லா செயற்பாடுகள்லையும் நீங்க வழி நடத்தி ஒரு சிறந்த ஒரு தரமான ஒழுக்கமான மாணவியா அவ வாழ்றதுக்கு வழி நடத்துறதுக்கு நீங்கள் காட்டிய அக்கறை எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது சார். உங்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. மற்றது அரோனிகாக்கும் விளங்கியது. அதால எங்களுக்கு இந்த நிலையை அடைய கூடுதலா இருந்தது என்று நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் கிரேட் அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி. அவ அம்மா இங்க காணொலியில அரவாசியில தோற்றமளித்தா, அந்த பிள்ளைய வெற்றியில முழுசாக காட்சியளித்தா என கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து இனி கேட்க போற பிள்ளைகளும் சிறந்த பெறுபேறுகள் பெற வேண்டும் என வாழ்த்தி கொண்டு, இப்ப இந்த ஏற்கனவே கற்று திறமை பெறுபவர்களை அறிய தந்த மாணவர்களும் மயனியோடும் வெற்றிக்காக துடிக்கின்ற மாணவர்களும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். நீங்கள் அந்த பிள்ளையின் கருத்துக்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது 4 வருடங்கள் கற்று சிறந்த பெறுபேறை பெற்றது. அது மட்டுமில்லாமல் அவருடைய பெற்றோர், குறிப்பாக தாய் மிகுந்த அக்கறையாக இருந்தது. அந்த பிள்ளை வவுனியா ரம்பைக்குள மகா வித்தியாலயத்தில் மகளிர் வித்தியாலயத்தில் கல்வி கேட்கின்றது. மிகச்சிறந்த பெறுபேறு பெற்றுள்ளது. இப்பொழுது நான் அடுத்து ஒரு விடயம் கூற இருக்கின்றேன். இனி வாராந்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு காணொளி மாத்திரம்தான் கல்வி சார்பாக வெளியிடுவேன். ஆயினும் என்னுடைய யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதனால் நான் காணும் காட்சிகளை தற்பொழுது நான் சிங்கப்பூரில் மகளுடைய வீட்டில் இருக்கிறேன். அங்கிருந்து ஆரம்பித்து போன டிசம்பரில் இந்தோனேசியா, வியட்நாம் எல்லாம் சென்றிருந்தோம். அப்பொழுதும் காணொலிகள் போட்டிருந்தேன். இப்பொழுது இது சிங்கப்பூரில் இருக்கின்றேன். அதாவது என்னுடைய பேர பிள்ளைகளின் பாடசாலை விடுமுறைக்கு வந்திருக்கின்றேன்.
அந்த நேரத்தில் இருந்து இங்கே இருந்து எடுத்த காணொளிகளும் தொடர்ச்சியாக இலங்கையிலே எடுக்கிற காணும் காட்சிகளை காணொளிகளாக வழங்கி ஓரளவு மற்றவர்கள் அறிவு பெறுவதற்கு உதவலாம் என இந்த சேவையை பயன்படுத்துகிறேன். ஆனாலும் கல்வி சார்ந்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு காணொளி பதிவேற்றம் செய்யப்படும். அவற்றை பார்த்து பயன்பெறுமாறு கூறிக்கொண்டு இக்காணொளி விடயங்களை முடிவு செய்கின்றேன். நன்று தொடருவோம்.